தமிழகத்தில் யானைகள் வேட்டையாடப்படுவது தொடர்பான விசாரணையில் கடுமையான குறைபாடுகள் இருப்பதாக மத்திய வனவிலங்கு பணியகம் குற்றம் சாட்டியுள்ளது. WCCB என்பது ஒழுங்கமைக்கப்பட்ட வனவிலங்கு குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்காக மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் நிறுவப்பட்ட ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். இந்த அமைப்பு யானைகளை வேட்டையாடுதல் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்தது. அதில் தமிழ்நாட்டில் தந்தத்திற்காக யானைகளை வேட்டையாடும் 18 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. மேலும் அவர்களிடமிருந்து கேரளாவைச் சேர்ந்த பாபு ஜோஸ் மற்றும் பென்னி ஜோசப் ஆகிய 2 இடைத்தரகர்களுக்கு தந்தங்கள் விற்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. பின்னர் கேரள இடைத்தரகர்கள் யானைகளின் தந்தங்களை அஜீப் ரைட் என்பவருக்கு கைமாற்றி விடுகின்றனர். இதனையடுத்து அவர்களிடமிருந்து தந்தங்களை பெற்று இதில் மூளையாக செயல்பட்ட ஈகிள் ராஜன் என்பவர் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கும் விற்பனை செய்கிறார். தந்தத்துக்காக யானைகள் வேட்டையாடுவதில் தமிழகம், கேரளா, மும்பை, டெல்லி, கொல்கத்தாவை கடந்து குற்றவாளிகளின் கால்தடம் நேபாளம், சீனா, ஜப்பான் வரை நீண்டு கொண்டே செல்கிறது. ஆனால் தமிழகத்தில் வேட்டையாடிய யானைகள் மூலம் பாபு ஜோஸிடமிருந்து 300 கிலோ தந்தங்களை வாங்கியதற்கான தெளிவான ஆதாரங்கள் இருந்தும் அஜீப் ரைட் மீது எந்த வழக்கும் பதியவில்லை என விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிக்கையின்படி அஜீப் ரைட் மொத்தம் 16 தந்தங்களை சேகரித்துள்ளார். அப்படியானால் 8 யானைகளை கொன்றதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தமிழக வனத்துறையால் அது சார்ந்த எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை என தெரிய வருகிறது. மேலும் கோயம்புத்தூர் வனச்சரகத்தில் 3 வெவ்வேறு காலங்களில் 3 யானைகள் கொல்லப்பட்டதற்கு சீகூர் சரகத்தில் ஒரே ஒரு வழக்கு மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மிகவும் சாதாரணமாகவும் கவனக்குறைவாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளில் அதிக அளவில் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதால் விரைவில் வருமான வரித்துறை மற்றும் அமலாக்க இயக்குநரகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்றும் WCCB அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கடந்த 14 ஆண்டுகளில் 13 யானைகள் தந்தத்திற்காக கொல்லப்பட்டதாக மாநில வனத்துறையே கூறியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா.